ஹாய் ஹலோ வணக்கம். நல்ல மொறு மொறுன்னு கமகமன்னு வாசனையோட சுவையாக ஒரு மூலிகை மீன் வறுவல் செய்யலாமா? 1/2 கிலோ மீன் நீங்கள் எடுத்திருக்கேன். முள் இல்லாத மீன் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இதை செய்யலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் ஆகிடுச்ச மிளகுத்தூள். அது கூடவே அரை எலுமிச்சை பழத்தோடைய சாறு இதையும் பிழிஞ்சு விட்டுக்குவோம். இப்போ இதை நல்லா கை வச்சு இந்த உப்பு மஞ்சள் மிளகு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மசாஜ் பண்ணி ஓரமாக ஒரு 5 நிமிஷம் எடுத்து வச்சிடலாம். கூடவே இப்போ நம்ம மூலிகைகள் சேர்க்கலாம். கொஞ்சம் போல் புதினா இலை, அதே அளவு கருவேப்பிலை, அதே அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி க்ளீன் பண்ணி சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கணும், ஓடக்கூடாது மசாலா. இதுக்கு நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அரைச்சி எடுத்துக்குவோமா? இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம மீனில் போட்டு மறுபடியும் கை வச்சு நல்லா எல்லா பக்கமும் பரவுற மாதிரி மசாஜ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு கல் வச்சுக்குவோம். காஞ்சதும் நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச நம்ம மீனை சேர்த்துருவோம். நிதானமான தீயில பாருங்கள், வருத்தம்னா இந்த சைடெல்லாம் கொஞ்சம் வெள்ளை நிறம் தெரியுது. மீன் வந்து மூவ் ஆனாலே நமக்கு அந்த பக்கம் வெந்திருக்குன்னு அர்த்தம். மெதுவாக நான் 2 கரண்டி வச்சு திருப்புறேன். மீன் பெருசாக இருக்கிறதுனால பாருங்கள், நல்ல மொறு மொறுன்னு இந்த பக்கம் வெந்துருச்சு. மறுபக்கமும் நல்லா வேகட்டும். பாருங்கள், மறுபக்கமும் வெந்துருச்சு. ஃபென்டாஸ்டிக்காக சுவையாக நம்மளுடைய மூலிகை மீன் வறுவல். பாருங்கள், உள்ள நல்ல ஜூஸியாக, வெளியே மொறு மொறுன்னு நல்ல வாசனையோட ஃபென்டாஸ்டிக் சுவையில் நம்மளுடைய மூலிகை மீன் வறுவல் தயார். அவசியம் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. Thanks for watching.